ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களிடம் முறைசாரா சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. இதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பலனாகவே ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் நீர்வழி பாதையை ஈரான் ஒரு பொருளாதார கருவியாகவும் புவிசார் அரசியல் அழுத்த புள்ளியாகவும் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானில் ஹார்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அரசு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெய், 90% சமையல் எரிவாயு ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டுவரப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களிடம் முறைசாரா சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. இதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பலனாகவே ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் நீர்வழி பாதையை ஈரான் ஒரு பொருளாதார கருவியாகவும் புவிசார் அரசியல் அழுத்த புள்ளியாகவும் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானில் ஹார்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அரசு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெய், 90% சமையல் எரிவாயு ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டுவரப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களிடம் முறைசாரா சுங்க கட்டணம் வசூலிக்க ஈரான் தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கடுமையாக தாக்கின. இதற்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பலனாகவே ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் நீர்வழி பாதையை ஈரான் ஒரு பொருளாதார கருவியாகவும் புவிசார் அரசியல் அழுத்த புள்ளியாகவும் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரானில் ஹார்முஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அரசு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெய், 90% சமையல் எரிவாயு ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டுவரப்படுவது குறிப்பிடத்தக்கது.